நேர்மையான முறையில இந்த வியாபாரத்துல பெரிய வருமானத்துக்குள்ள நம்ம எல்லாராலையும் போகும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். நம்ம தான் நமக்கு கீழே வரக்கூடியவங்களுக்கு ஒரு முன் உதாரணம். நம்ம என்ன மாதிரியான செல்ஃப் டிசிப்ளின் கடைபிடிக்கிறோமோ நம்ம டீமும் அதை கடைபிடிக்கும். நம்ம ராங்கான விஷயத்தை கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம டீமும் ராங்கா கடைபிடிக்கும். நம்ம ரைட்டான விஷயத்தை கடைபிடித்தால் நம்ம டீமும் ரைட்டான விஷயத்தை கடைபிடிக்கும். அதான் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம பிசினஸ்ல 3 விஷயம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். அதாவது முதல் விஷயம், இந்த பிசினஸ்குள்ள வந்த உடனே செல்ஃப் யூஸ் 100% இங்க இருக்கிற பொருளை தான் யூஸ் பண்ணணும், வெளியில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க இல்லாத பொருளை வெளியில வாங்கி பயன்படுத்திக்கணும். இது முதல்ல 100% நம்மளும் நம்ம கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் முடிவெடுத்தாலே இந்த பிசினஸ் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும். இதுதான் உள்ளதுலயே முக்கியம், செல்ஃப் யூஸ். இது இல்லாம எதுவுமே இல்லை. 2வது விஷயம், இந்த பொருளை பத்தியும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தியும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அது இதை விட முக்கியம். நம்ம சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு இப்படி ஒரு பிசினஸ் இருக்கிறதே தெரியும். நம்ம சொன்னா தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்கிறதே தெரியும். அதான் ஷேரிங். ஷேரிங் எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம்னு அர்த்தம். ஷேரிங் தான் முக்கியம். புரியுதா? அப்ப பார்க்கிறவங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது நம்ம வேலை. அவர் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாட்டி அது அவரோட வேலை. நம்ம வேலை சொல்ல வேண்டிய சொல்லிக்கிட்டே போகணும். அவர் எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு யோசிச்சு பாருங்க. எடுத்துக்கலைன்னா அவருக்கு தான் லாஸ், எடுத்துக்கிட்டா அவருக்கு தான் கெயின். அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டியது, எடுத்துக்கிட்டா எடுத்துக்கணும், எடுக்காட்டி போட்டோம். அவர் இல்லைன்னா நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம வேலை சொல்ற வேலை, அது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஸ்பான்சர். நமக்கு பிசினஸ் வளரணும், வால்யூம் பெருசாகணும்னா நம்மளும் நமக்கு கீழே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஸ்பான்சரிங்ல 60% நேரத்தை செலவு. இதான் நம்ம முதலே பார்த்துருக்கோம். இப்பயும் நான் உங்ககிட்ட திருப்பி சொல்றேன். இந்த 3 விஷயம் தான் நமக்கு இந்த பிசினஸ்ல செய்யற வேலை. அதுக்கு பேர் தான் SSS பேர். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த 3 விஷயமும் கன்சிஸ்டன்சியா விடாம நம்மளும் செய்யணும், நமக்கு கீழே வரக்கூடியவங்களும் செய்யணும். எந்த 3 விஷயத்த? நம்ம வீட்டுல எப்பயுமே அதர் பிராண்ட் அலோவ் பண்ணக்கூடாது, வெஸ்டீஜோட பிராண்டை தான் அலோவ் பண்ணணும். அதான் செல்ஃப் யூஸ். அது காலையில பேஸ்டா இருக்கட்டும், பிரஷ்ஷா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், ஷாம்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அது எல்லாமே வெஸ்டீஜோட பிராண்டா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி கண்டிப்பா நான் ஒருத்தருடையாவது இந்த பிசினஸ் பத்தி இந்த பொருளை பத்தி சொல்லிட்டு தான் போய் தூங்குவேங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், யாரெல்லாம் ஆர்வம் காமிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்கணும்.